தமிழகம் முழுவதும் இன்று 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு தொடங்கிய நிலையில் தேனி மாவட்டத்தில் தேர்வு எழுதுவதற்காக மாணவ மாணவிகள் காலை முதலே ஆர்வமுடன் பள்ளிகளுக்கு வருகை தந்தனர். தேர்வு மையங்களுக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் அன்புடன் வரவேற்று தேர்வு அறைகளுக்கு அழைத்துச் சென்றனர். தேனி மாவட்டத்தில் உள்ள 141 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் மொத்தம் 57 தேர்வு மையங்களில் இன்று 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். இதன் மூலம் மாணவ மாணவிகள் என மொத்தம் 13,160 பேர் தேர்வில் பங்கேற்றுள்ளனர். இதில் 10 தேர்வு மையங்களில் 495 தனித் தேர்வர்கள் தேர்வு எழுதுகின்றனர். மேலும் 95 மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர்களுக்கு உதவியாக மாணவர்கள் சொல்வதை கேட்டு எழுதுவதற்காக 83 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அரசு பொதுத் தேர்வை சிறப்பாக நடத்துவதற்காக தேனி மாவட்ட கல்வி அலுவலர் தலைமையில் முதன்மை கண்காணிப்பாளர்கள், கூடுதல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் பறக்கும் படையினர் உள்ளிட்ட 1074 பேர் தேர்வு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொண்டு சிறந்த முறையில் வெற்றி பெற வேண்டும் என அவர் வாழ்த்தினார். அதேபோல் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாணவர்கள் மன அழுத்தமின்றி தேர்வை எழுத வேண்டும் என்றும் அவர்களின் உழைப்புக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்றும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் மாணவர்களின் நலன் கருதி அரசு சார்பில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதனிடையே தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று எதிர்காலத்தில் உயர்ந்த நிலைகளை அடைய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளனர். மேலும் தேனி மாவட்ட ஆட்சியர் சார்பில் தேர்வு நடைபெறும் அனைத்து மையங்களிலும் மாணவர்கள் எந்தவித இடையூறுமின்றி தேர்வு எழுதுவதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் கல்வித்துறை இணைந்து தேவையான அனைத்து வசதிகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.